ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரீஸோட 27வது எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஷென் லூவை கூப்பிட்டு தேர்ட் பிரின்ஸோட வீட்ல இருக்கிற எல்லாரோட ஷூவும் கஸ்டம் மேட் போல. எல்லார் ஷூலையும் ஒரே டிசைன் இருக்கு. இப்பதான் ஹுவாஷியோட ஷூவை பார்த்தேன். ஏற்கனவே இந்த மெங்கு கேஸ மெங்கு ஃபேமிலியை வச்சு பேசி முடிச்சிட்டோம். அதனால நம்ம அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அந்த தேர்ட் பிரின்ஸ் எவ்வளவு தைரியம் தான் ஃபோர்த் பிரின்ஸை மாட்டி விட பார்த்திருப்பான். அவனை சும்மா விட மாட்டேன். அவன் அசிஸ்டன்ட் இருக்கான் பாரு, அவனை புடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்ல லூ சரி அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போறான். இந்த அசிஸ்டன்ட்டும் நம்ம ஷென்னையும் லூவையும் வாட்ச் பண்ணுங்கிறதுக்காக தேர்ட் பிரின்ஸோட அசிஸ்டன்ட் இங்க தான் சுத்திட்டு இருந்திருக்கான். சோ லூ அவனை ஈஸியா புடிச்சு நேரா ஜெயிலுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். அவன் அங்க தள்ளி விட்டு லூ எவ்வளவு தைரியம் தான் எங்களையே வேவு பாப்ப, என்ன தப்புடா பண்ண அப்படின்னு கேட்க நான் ஒண்ணும் பண்ணல, எதையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு இந்த அசிஸ்டன்ட் வேகமா ஓடி போய் பக்கத்துல ஆணி இருக்கு அந்த செவருல முட்டிக்கிட்டு அந்த இடத்துல இறந்து போயிடுறான். அவன் ஷூலையும் இந்த லோட்டஸ் மார்க் இருக்கு. ஷென் அங்க வந்துடுறான். லூ சாரி கேட்கிறான். நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை சாகிறதுக்கு முன்னாடி தடுத்து நிறுத்தி இருக்கணும்னு சொல்ல எனக்கு உண்மை ஆல்ரெடி தெரியும், பாத்துக்கலாவா அப்படின்னு ஷென்னு இதை பத்தி பெரிய விஷயத்த லீக் ஆக விடாம பாத்துக்கோ, மத்ததெல்லாம் கண்டுக்க வேணாம் அப்படின்னு அங்க இருந்து கூட்டு போறான். இங்க மெங்குவா பாக்குறதுக்காக ஜெயிலுக்கு வரா. நான் தப்பு பண்ணல, நான் வந்து தள்ளி மட்டும் தான் விட்டேன், இந்த சாவி எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, ப்ளீஸ் என்ன காப்பாத்து அப்படின்னு மெங்குவா மெங்கு கிட்ட கத்த ஆரம்பிக்கிறான். நீ கொஞ்சம் வெளியே வா பாத்துக்கலாம் அப்படின்னு மெங்கு கூப்பிடுறா. அந்த பையனும் நம்பி வெளியே வர மெங்கு ஏற்கனவே கூட்டு வந்த அசிஸ்டன்ட வச்சு மெங்குவாவை அந்த இடத்துலயே கழுத்தை நெரிச்சு கொன்னுடுறாங்க ரெண்டு பேருமா சேர்ந்து. இவங்க அண்ணனுக்கு எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, நான் தான் வந்து செகண்ட் பிரின்ஸ கொன்னுட்டேன் அப்படின்னு இவன் கையாலேயே எழுதுன மாதிரி ஒரு லெட்டரை எழுதி அந்த இடத்துல வச்சிடுறாங்க. அண்ணா நீ பார்த்துட்டு தானே இருக்க, நம்ம குடும்பத்து பேரை காப்பாத்துறதுக்காக நீ கஷ்டப்பட்ட எதுவும் வீணா போகிறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு அந்த லெட்டரை வச்சுட்டு நீ இல்லாத வீடு மாதிரியே இல்ல அப்படின்னு மெங்க அங்க இருந்து கிளம்புறா. இங்க அந்த மெங்கோட அப்பா இருக்காரு. எனக்கு இனிமே எந்த பதவியும் வேணாம், இந்த மரியாதை கூட வேண்டாம், இந்த சீல் என்கிட்ட இருக்கு, அதை உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன்னு சொல்ல ராஜா பாக்குறாரு. என்னப்பா உங்க ஃபேமிலில இருந்து எவ்வளவு தப்பு பண்ணுவீங்க, எத்தனை தடவை நானும் உங்ககிட்ட இருந்து ஒவ்வொரு பதவியா புடுங்கிறது, எனக்கு தெரியும் இந்த நாட்டிலேயே இப்ப இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான ஃபேமிலி நீங்க தான் அப்படின்னு. ஆனா ஒண்ணு யோசிச்சுக்கோ, நிறைய காசு சேர்த்தாச்சு, இதுக்கு மேல நல்லா ஜாலியா வாழ்க்கையை வாழ வேண்டியதான் அப்படின்னு இங்க இருந்து கிளம்புறதுக்கு மட்டும் முடிவு பண்ணன்னு வச்சுக்கோ. ஏன் இப்போ இன்னும் ரெண்டு பெரிய ஃபேமிலி இருக்கு, சின் ஃபேமிலி இருக்கு, துவான் ஃபேமிலி இருக்கு. நீ எக்கச்சக்க ஆளுங்களை ஏற்பாடு பண்ணிருக்க, நாடு முழுக்க உன்னோட ஆளுங்க அதிகாரிகளா இருந்துட்டு இருக்காங்க, அதனால நீ பெரிய ஆளாய் தான் பாக்குற. இதுக்கு மேலேயும் ஃபியூச்சர்ல 100 வருஷத்துக்கு அப்புறமும் உன் குடும்பத்தை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிற. ஆனா சின் ஃபேமிலியும் துவான் ஃபேமிலியும் உன்னை மறுபடியும் மீண்டு வர விடுவாங்கன்னு நினைக்கிற. உன்னை அப்படியே குழி தோண்டி புதைச்சிட மாட்டாங்க. இந்த சீல் உனக்கு வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. அந்த ஃபேமிலி கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியுமான்னு நீயே பாத்துக்கோன்னு ராஜா அந்த சீலை வேணும்னே அங்கேயே வச்சுட்டு போறாரு. இவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு சாகட்டும் அப்படின்னு. இங்க இன்னொரு பக்கம் ஷென்னை பாக்குறதுக்கு தேர்ட் பிரின்ஸ் வரான். எவ்வளவு தைரியம் தான் ஏன் ஆளு நீ கைது பண்ணுவ அப்படின்னு. ஷென் உடனே உங்க ஆளு என்ன தெரியுமா சொன்னா அப்படின்னு அவன் கதை என்ன உண்மைன்னு தெரியும்ல அத சொல்ல ஆரம்பிக்கிறான். மெங்குவா வந்து செகண்ட் பிரின்ஸ் கிட்ட சண்டை போடும் போது செகண்ட் பிரின்ஸ் அடி கீழே விழுந்து அடிபட்டிருக்கு, தலையில மயங்கி விழுந்திருக்கான். இதை பார்த்து மெங்குவா அங்க இருந்து ஓடி போயிருக்கான். ஆனா அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்த தேர்ட் பிரின்ஸோட அசிஸ்டன்ட் அவனை அங்கேயே அடிச்சு கொண்டுட்டு அப்புறம் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி இருக்கான். அப்பதான் அந்த ஷூ தடம் பட்டிருக்கு. இதை உங்க அசிஸ்டன்டே சொல்லிட்டான், இத்தனை நாள் நீங்க வந்து உண்மையா அவன் கூட இருந்திருக்கீங்கிறதுக்காக அவனை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்கன்னு சொல்ல அவனை டார்ச்சர் பண்ணி தானே இந்த உண்மையை வாங்கின சொல்லு அப்படின்னு தேர்ட் பிரின்ஸ் கேக்குறான். ஆமா டார்ச்சர் பண்ண, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு ஷென் ரொம்ப கேஷுவலா இருந்துட்டு இருக்கான். உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேட்டுரு, நீதான் ஏற்கனவே மெங்க கிட்ட டீலிங் பேசி அந்த மாத்து மருந்து உன்கிட்ட கொடுத்துட்டேன்ல அப்படின்னு சொல்ல அது எனக்கு தேவை கிடையாது, ஏன்னா அது நான் யார்கிட்ட போட்ட டீலு, மெங்க ஃபேமிலி கிட்ட போட்ட டீலு, உங்ககிட்ட தனியா ஒரு டீல் போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு நீங்க இப்ப இந்த எக்ஸாமினரா இருக்கீங்கல்ல அந்த பொறுப்புல நீங்க இருக்க கூடாது, நீங்க அதுல இருந்து வெளியே வரணும்னு சொல்ல அததான் கேட்க போறியா, நான் கூட ஹுவாஷியை குணப்படுத்துறதுக்கு கம்ப்ளீட்டா ஒரு மருந்து இருக்கும்ல அதை கேட்க போறேன்னு நினைச்சேன் அப்படின்னு தேர்ட் பிரின்ஸ் சொல்றான். அந்த அளவுக்கு முக்கியமான விஷயம்லாம் உங்ககிட்ட இருக்காதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஷென்னு தேர்ட் பிரின்ஸ டம்மியா ட்ரீட் பண்றான். அது உண்மைதான் போல. தேர்ட் பிரின்ஸ் அங்கிருந்து கோவமா கிளம்பி போயிடுறான். ராஜா பாக்குறாரு ஃபோர்த் பிரின்ஸ் இப்ப நல்லவன் ப்ரூவ் ஆயிடுச்சு, அதனால அவன் கிட்ட வாங்கின பதவியை திருப்பி அவன் கிட்டயே எக்ஸாமினர் பொறுப்பை கொடுக்கணுமா என்னன்னு தெரியல, எப்படி தேர்ட் பிரின்ஸ் கிட்ட நான் பேச போறேன்னு யோசிச்சுட்டு இருக்க. தேர்ட் பிரின்ஸ் மீசையில இன்னும் மண்ணு ஓட்டல அப்படிங்கிற கதையா நேரா அவங்க அப்பா கிட்ட வரான். அப்பா எனக்கு அந்த பதவி வேண்டாம்பா, தம்பியோட தான், எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி பதவியில எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தெரியும்ல, அதை அவன்கிட்டயே கொடுத்துருங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையா கிளம்பி வந்துட்டு இருக்கான். அப்ப லூ அங்க வந்து பாவம் உங்க அசிஸ்டன்ட் டார்ச்சர் தாங்காம இறந்து போயிட்டாரு, அவரை நல்ல சவப்பட்டியில தான் வச்சு புதைச்சிருக்கோம், நீங்க கவலைப்படாதீங்க நக்கலா சொல்லிட்டு போக தேர்ட் பிரின்ஸ்க்கு கோவம் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு. ஹுவாஷியை காட்டுறாங்க. ஹுவாஷி அவ அசிஸ்டன்ட் பொண்ணை பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. அவ கிளம்பி போய் 1 மாசம் ஆச்சு, எங்க போனா என்ன ஆனான்னு தெரியலையே
அப்படின்னு ஃபீல் பண்றா. இங்க அசிஸ்டன்ட் பொண்ணு ஒரு பாலைவனத்தை தாண்டி போயிட்டு இருக்கா. ஒரு மாசத்துல இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கா. அங்க இருக்கிறவங்க கிட்ட இங்க ஏதாவது பக்கத்துல மிலிட்டரி கேம்ப் இருக்கான்னு கேட்க தெரியலன்னு சொல்றாங்க. அசிஸ்டன்ட் பொண்ணு பாக்குறா, நான் சீக்கிரமா மேடமோட தம்பியை கண்டுபிடிக்காம விட மாட்டேன், என் வாழ்க்கையே அவங்களுக்கு தான் அப்படின்னு நேரா அங்க இருந்து கிளம்புறா. வாஷி யோசிச்சுட்டே எனக்கு இன்னும் வேலை இருக்கு, ஆனா இப்போ நான் தனியா இருக்கேன், எனக்கு நான் அசிஸ்டன்ட் யாராவது வேணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. இங்க ஷென்னை காட்டுறாங்க. ஷென் எக்ஸாம் ஹால்ல தேவையான பொருள் எல்லாம் கிளீன் பண்ணி அடுக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஃபோர்த் பிரின்ஸ் வந்துடுறான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சான்சலர் அப்படின்னு கேக்குறான். எல்லா பொறுப்பையும் நம்மளே கையில் எடுத்துக்கிட்டா யாரும் ஏமாத்த முடியாது பாரு அப்படின்னு ஷென்னு சொல்ல, ஃபோர்த் பிரின்ஸ் கை எடுத்து கும்பிடுறான், என்னை காப்பாத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. ஷென் பாசமா திரும்பி பார்த்துட்டு இருக்கான். ஆனா அப்போ சீகி வந்துடுறா. நீ உண்மையா தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இவங்களுக்கு தான் அப்படின்னு ஹுவாஷியை கூட்டு வந்துட்டு இருக்கா. ஃபோர்த் பிரின்ஸ் ஹுவாஷியை பார்த்துட்டு, அக்கா நீங்க உயிரோட இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, ஆமா உயிரோட தான் இருக்காங்க, கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு சீகி. சரி ஓகே, என் அண்ணனும் அவங்களும் தனியா பேசிக்கிட்டோம், வா இங்க இருந்து போலான்னு ஃபோர்த் பிரின்ஸை எடுத்துட்டு போயிடுறா. ஷென் உடனே ஹுவாஷியை பார்த்துட்டு, உடம்பு நல்லா தானே இருக்குன்னு கேட்க, நல்லதா இருக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஆனா உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும், அதுக்காக தான் வந்தேன். இந்த தேர்ட் பிரின்ஸ் இருக்கார்ல, அவரு எங்க ராணி இருக்காங்களே, அவங்க இங்க வந்தப்ப ஹுவா அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிட்டாரு, ஆனா அவங்க பேர் வேறதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அவங்களுக்கும் தேர்ட் பிரின்ஸ்க்கும் முன்னால இருந்தே பழக்கம் இருந்திருக்கும் போல. சின்ன வயசுல தேர்ட் பிரின்ஸ் எங்கேயாவது வெளியே போயிருக்காரான்னு கேட்க ஷென்னு பாக்குறான். தேர்ட் பிரின்ஸ் சின்ன வயசுல இருந்தே அரண்மனையை விட்டு வேற எங்கேயும் போனதில்ல. ஒருவேளை அந்த ஹுவா, அதாவது பக்கத்து நாட்டு ராணி இங்க சின்ன வயசுல இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு. இத பத்தி நான் விசாரிச்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்ல, என்னோட அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கால, அவகிட்ட இருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறா. என்னடா ரெண்டு பேரும் கண்டுக்காமலே போயிட்டு இருக்காங்க, நீயும் அதை பத்தி கவலைப்படாம இருக்க அப்படின்னு சீகி ஃபோர்த் பிரின்ஸ் கிட்ட கேக்குறா. இப்ப நான் வேலையை நல்லா பார்க்க போறேன், ஷென்னுக்கு நான் ஒரு பெரிய ஹெல்ப் பண்ண முடியும்னா என் வேலையை நல்லா பார்க்கணும், அதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க முக்கியமா மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு ஷென்னு கிட்ட லூ வந்து சொல்ல, டாக்டர் கிட்ட ஷென் ஓடி போறான். அக்குபங்க்சர் மூலமா இதை நம்ம சரி பண்ண முடியும், விஷத்தை வெளியே எடுக்க முடியும்னு தோணுது, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஷென்னு இமோஷனல் ஆயிட்டு இருக்கான். இங்க ஃபோர்த் பிரின்ஸ் எக்ஸாம் ஹால் முன்னாடி பேசிட்டு இருக்கான். லீக் ஆக தடுக்கிறது நிறுத்துறதுக்காக நாங்க ஆன் தி ஸ்பாட்ல தான் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரையே ரெடி பண்ண போறோம், நீங்க உள்ள வரலான்னு சொல்ல எல்லாரும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏழை பசங்க எல்லாம் நம்பிக்கையா எக்ஸாம் எழுதுறதுக்கு போறாங்க. ஃபோர்த் பிரின்ஸ்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தூரமா போற தேர்ட் பிரின்ஸ் வண்டியில இருந்து ஃபோர்த் பிரின்ஸ் நிம்மதியா இருக்கிறத பாக்குறான். அப்பதான் அந்த பக்கத்து நாட்டு ராணி ஹுவா கிட்ட பேசுனது அவனுக்கு ஞாபகம் வருது. தம்பி தம்பி அவனுக்கு பாவம் பார்த்துட்டு இருக்க, ஒன்னு எனக்காவது அவன் அண்ணனா நினைச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்த ஆரம்பிச்சிருக்கா. இல்ல அவன் நல்ல பையன் தான் அப்படின்னு தேர்ட் பிரின்ஸ் சொல்ல, அப்படிலாம் நினைக்காத, அப்புறம் அவங்க தயவுல நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும், நீ ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிற அப்படின்னு ஒவ்வொன்னா ஹுவா சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கா. ஹுவா நீ சொன்ன மாதிரி நான் அப்படியே பண்ணிடுறேன் அப்படின்னு தேர்ட் பிரின்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க நம்ம ஷென்னு வந்து அவங்க அப்பாவோட நினைவிடத்துக்கு வந்துடுறான். அப்பா நீங்க எதை பத்தி கனவு கண்டீங்களோ அது இன்னைக்கு நடக்க போகுது, நீங்க நிம்மதியா இனிமேலாவது தூங்குவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். எக்ஸாம்ஸ் எல்லாம் முடியுது, பேப்பர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க. நின்னுட்டு நம்ம ஷென்னு அப்புறம் ஃபோர்த் பிரின்ஸ் ரெண்டு பேருமே எது பெஸ்ட் ஆன்சர் அப்படின்னு செலக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சான்சலர் இங்க வந்து இதை பாருங்களேன் அப்படின்னு ஃபோர்த் பிரின்ஸ் கூப்பிடுறான். இந்த ஆன்சர் நல்லா இருக்கே அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது யாரோ பக்கத்துல இருந்து மியூசிக் வாசிக்கிற சத்தம் கேக்குது. லூ கத்த ஆரம்பிக்கிறான். எவன்டா அது எக்ஸாம் ஹால் வாசல் உட்காந்து மியூசிக் வாசிக்கிறதுன்னு கத்த ஆரம்பிக்க, சீ குரல் தான் வெளியே இருந்து கேக்குது. நான் ஃபோர்த் பிரின்ஸ் நிம்மதியா இருக்கணும்னு வாசிச்சேன். லூ நான் நீ எதுக்குடா கேட்ட, காதை மூடிக்கோடான்னு சொல்ல லூ வாய மூடிட்டு நிக்கிறான். ஷென்னு சிரிக்க ஆரம்பிக்கிறான். இதுதான் சாக்கு அப்படின்னு ஃபோர்த் பிரின்ஸ் நேரா கதவு வழியா, இப்பெல்லாம் வாசிக்கலாமா, டிஸ்டர்ப் பண்ண கூடாதுல மத்தவங்களெல்லாம் அப்படின்னு சொல்ல, உன்னை பாக்குறதுக்கு உலை விட மாட்ற, இப்படியும் வாசிக்க விட மாட்ற, உன்னை பார்க்காம எனக்கு போர் அடிக்குது தெரியுமா அப்படின்னு சீகி கோச்சுக்கிறா. உடனே ஃபோர்த் பிரின்ஸ் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாசிக்கலாம், ஆனா நீ உள்ள வரக்கூடாது, நீ வெளியே இருந்தே வாசிக்கலாம் அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம ரெண்டு பேரும் டூயட் வாசிக்கலாமா அப்படின்னு கேட்டு அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் உள்ள விடுறா. ரெண்டு பேரும் சேர்ந்து வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சிரிச்சுட்டே கொஞ்சம் லைட்டா வெக்கப்பட்டுட்டே. ஷென் உள்ள இருந்து நடத்துங்கடா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டு கண்டுக்காத மாதிரியே நின்னுட்டு இருக்கான். இங்க அடுத்த நாள் ஷென் அரண்மனையில வேலை பார்க்குற ஒரு சீனியர் கிட்ட போயிட்டு ஹுவா அப்படின்னு யாராவது தேர்ட் பிரின்ஸ் கிட்ட வேலை பார்த்தாங்களா அப்படின்னு விசாரிச்சிருக்காரு. அதை பத்தி அவர் சொல்ல வராரு. ஹுவா அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்திருக்கா, அந்த பொண்ணு தேர்ட் பிரின்ஸ் கூட சின்ன வயசுல இருந்தே ரொம்ப க்ளோஸா இருந்திருக்கா. அவளுக்கும் அப்ப ரொம்ப சின்ன வயசு தான், தேர்ட் பிரின்ஸ்க்கும் அவளுக்கும் 2-3 வயசு தான் டிஃபரன்ஸ் இருந்திருக்கும். அதுவும் இல்லாம தேர்ட் பிரின்ஸோட அக்கா இறந்து போன சமயத்துல இந்த பொண்ணு கூட வந்திருந்திருக்கா. தேர்ட் பிரின்ஸ் அப்ப ரொம்ப கோவமா எல்லாரும் மேல எரிஞ்சு விழுந்திருக்காரு. இவ என்ன பண்ணாலும் தெரியல, விரல சுத்தி சுத்தி ஓடி வர அளவுக்கு தேர்ட் பிரின்ஸ கம்ப்ளீட்டா மாத்திட்டா. தேர்ட் பிரின்ஸ்க்கு அப்புறம் இந்த ஹுவா தான் எல்லாமாவே இருந்திருக்கா. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு கிளம்பி போயிட்டா, என்ன ஆனான்னு யாருக்கும் தெரியல, அவளை பத்தி ரெக்கார்டே எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இத ஷென்னு கேக்குறான். அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா டவுட் வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கு. இந்த விஷயம் தேர்ட் பிரின்ஸ்க்கு தெரிஞ்சிருது. எவ்வளவு தைரியம் தான் ஹுவாவை பத்தி அவன் விசாரிக்க ஆரம்பிச்சிருப்பான். இது எனக்கும் அவளுக்கும் மட்டுமே நடுவுல இருக்கிற சீக்ரெட்டான விஷயம், அந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, அவ என்ன மாதிரி பாத்துக்கிட்ட மாதிரி வேற யாரும் உலகத்துல பாத்துக்க மாட்டாங்கன்னு தேர்ட் பிரின்ஸ் கதறி அழுதுட்டு
வந்துட்டு அந்த லெட்டர் எல்லாம் எரிச்சிட்டு இருக்கான். இது வேற யாருக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும், யாருக்கு எனக்கும் ஹுவாக்கும் நடுவுல இருக்கிற விஷயம் உண்மை தெரிஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க, இங்க புதுசா வந்தவங்க ஹுவாஷி தான், ஒருவேளை அவங்களால தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்றான். தேர்ட் பிரின்ஸ்க்கே இப்பதான் அது உண்மையா இருக்குமோ அப்படின்னு தோணுது. தேர்ட் பிரின்ஸ் ஹுவாஷியை வர சொல்றான். அவ என்ன உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்டு வந்துட்டு இருக்க, எவ்வளவு தைரியம் தான் திமிருத்தனமா பிஹேவ் பண்ணுவ, என்ன ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க, ஹுவாஷி கால்ல விழுந்துடுறா. நான் அப்படிலாம் எதுவும் பண்ணல அப்படின்னு. கையில ஒரு கத்தி எடுத்து தேர்ட் பிரின்ஸ், உன் முகத்துல ஒரு 4 கோடு போட்டுட்டேன்னு வச்சுக்கோயேன், இப்போ உன்னை காப்பாத்துற மாதிரி உன் அழகுல மயங்கிட்டு ஷென்னு உன்னை காப்பாத்திட்டே இருப்பானா அப்படின்னு கேட்க, நான் இப்பவே ஷென்னை போய் வாட்ச் பண்றேன், அவர் எதுவும் செய்ய விட மாட்டேன் அப்படின்னு ஹுவாஷி அங்க இருந்து கிளம்பிடுறா. இவளை இன்னமா நம்புறீங்கன்னு அசிஸ்டன்ட் ஒருத்தன் கேக்குறான். தேர்ட் பிரின்ஸ் பாக்குறான், இவளோட உயிரும் இவளோட தம்பி உயிரும் என் கையில இருக்கிற வரைய இவளால பெருசா எதுவும் செய்ய முடியாது. ஆனா ஷென்னுக்கு இவ ஒரு பெரிய வீக்னஸா இருப்பா, இவளை வச்சே ஷென்னா ஏன் கண்ட்ரோல்குள்ள கொண்டு வருவ அப்படின்னு இவன் பேசிக்கிட்டு இருக்கான். வாஷி இங்க நேரா போறவ ஷென்னை பாக்குறதுக்கு போறா. என் வேலைக்கார பொண்ணுகிட்ட ஏதாவது லெட்டர் வந்ததா, ஏதாவது வந்துச்சா சொல்லுங்க, நான் நேரா வந்துட்டு அவளை என் தம்பியை தேடுறதுக்காக அனுப்பி வச்சேன், என் தம்பி கிட்ட போய் சேர்ந்துட்டாளா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்ல ஷென்னு பாக்குறான். இவ்வளவு முக்கியமான விஷயத்த நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இல்ல ஒண்ணும் இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வாஷி சொல்ல, நான் தேடுறதுக்கு ஆள் அனுப்புறேன், கவலைப்படாத, உன் தம்பியை கண்டுபிடிச்சிட்டா நான் உனக்கு சொல்லி அனுப்புறேன், அது மட்டும் இல்லாம உனக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டுதா டாக்டர் சொல்லிருக்காரு, செக் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்ல வாஷி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. இதுக்கு நீ நன்றி கடனை எப்படி திரும்ப கொடுக்க போறேன்னு கேட்க, உங்ககிட்ட எல்லாமே இருக்கு, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு வாஷி கேட்க, என் கூட உட்காந்து ஒரு தடவை சாப்பிடு, நம்ம எல்லா தடவை சாப்பிட்டு போவோம் திருட்டுத்தனமா ஏதாவது சூழ்ச்சி பண்ணிக்கிட்டே சாப்பிட்டோம், நிம்மதியா ஒரு தடவை சாப்பிடலாமா அப்படின்னு கேட்க வாஷி அமைதியா பாத்துட்டு இருக்கா. போய் ப்ரான்ஸ் ரெடி பண்ணுங்க, இன்னைக்கு என் கையால நானே சமைக்க போறேன் அப்படின்னு ஷென்னு கிளம்புறான். வாஷிக்கு பழைய ஞாபகம் வருது. என் கூட கிச்சனுக்குள்ள வரியா அப்படின்னு ஷென்னு கேட்க, இல்ல எனக்கு சூடான ஆயில் வாசம் ஒத்துக்காது, அதே மாதிரி புகையும் ஒத்துக்காது அப்படின்னு வாஷி சொல்லிடுறா. நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு ஷென் அங்க உள்ள போறான். இதுக்கு மேல அவர் என்ன பத்தி யோசிச்சுட்டே இருக்க கூடாது அப்படின்னு வாஷி முடிவு பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. ஷென்னு சமையல் பண்ணிட்டு கொண்டு வரதுக்குள்ள வாஷி அங்க இல்ல. ஷென்னு சோகம் ஆயிடுறான். அங்க இருக்கிற டேபிள்லயே உட்காந்துட்டு தனியா சாப்பிட கூட மனசு வராம ஆளை ஏற்பாடு பண்ணி, சீக்கிரமா அந்த வேலைக்கார பொண்ணை தேடி ஆள் அனுப்புங்க, தம்பி என்ன ஆனான்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்ல, அவங்களுக்கு நீங்க இவ்வளவு ஹெல்ப் பண்றீங்க, ஆனா அந்த நன்றி கடன் அவங்கள்ட்ட கடைசி வரையும் இல்லாம போயிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு லூ கேக்குறான். அவகிட்ட இருந்து எதையும் எதிர்பார்த்து நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணல, ஆக வேண்டிய வேலையை பாரு அப்படின்னு ஷென்னு சொல்லிடுறான். அங்க இருந்து ஆளுங்களும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இங்க ஷென்னு நேரா டாக்டரை போய் பார்க்க, ஒருத்தருக்கு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு டாக்டர் அந்த விஷம் இருக்கிற ஒரு பையனுக்கு. ஆனாலும் அந்த பையன் இறந்து போயிடுறான். இங்க பாருங்களேன், இந்த ட்ரீட்மெண்ட் ஒத்து வரல, வேற ஏதாவது தான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஷென்னுக்கு மறுபடியும் ரொம்ப அப்செட் ஆயிடுது. நான் வேற அவளுக்கு நம்பிக்கை கொடுத்துட்டேன் அப்படின்னு. ஷென்னு நேரா லூவோட அசிஸ்டன்ட கூப்பிட்டு, நான் கொஞ்ச நாள் வெளியே ஊருக்கு போறேன், லீவ் போட்டுட்டு என் பொறுப்பை வேற ஒருத்தங்கிட்ட கொடுத்துட்டு ராஜாட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், நான் பெய்யான் பக்கத்து நாட்டுக்கு போறேன், அதுவரையும் நீங்க 4th பிரின்ஸை நல்லா பாத்துக்கோங்கன்னு சொல்ல, நான் பாத்துக்கிறேன் சார், இதுவரையும் நீங்க வேலையில சேர்ந்ததுல இருந்து 10 வருஷமா ஒரு நாள் கூட லீவ் போட்டது இல்ல, இவ்வளவு முக்கியமா எங்கேயோ போறீங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல ஷென்னு பாத்துட்டு இருக்கான். நான் பக்கத்து நாட்டுக்கு போய் அந்த மருந்தை அங்க இருந்தே கண்டுபிடிச்சிட்டு வரேன், எப்படியாவது வாஷியை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து இன்னும் முக்கியமான சீன் நிறைய நடக்க போது, தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த எபிசோட்க்கு வெயிட் பண்ணுங்க. அது வரைய பாய்.